புறங்கூறாமை பற்றி பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர், கவிஞர், விமர்சகர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, இணைப்பில் இருக்கின்றீர்கள், வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குறளும் பொருளும், அதிகாரம் 19, புறங்கூறாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் மனிதத்தை உணர்த்துகின்ற உன்னதமான நூலாகும். குறளின் பாதையிலே நடந்தால் இருளற்ற வாழ்க்கை என்றென்றும் அமைந்துவிடும். ஒவ்வொரு குறளும் உன்னதத்தை, உயர்வை கொடுப்பதாகும். சில குறள்களையாவது பின்பற்றி நடந்தால் துன்பம் இல்லாத தூய வாழ்க்கை அமையும். திருக்குறள் சுருக்கமாக சொல்லி விரிவாய் உணர்த்தும். இல்லத்திலும் உள்ளத்திலும் திருக்குறளை வைப்போம், பதிப்போம், அதன் வழி நடப்போம். அறத்துப்பால், அதிகாரம் புறங்கூறாமை. ஒருவரை பற்றி அவர் இல்லாதபோது தீதாக பேசாதிருத்தல் என்பதை பற்றியும், புறங்கூறுபவரை பற்றியும், புறங்கூறுதல் பாவம் தரும் செயல், இன்னும் பலவும் புறங்கூறாமையை பற்றி இவ்வதிகாரம் கூறுகிறது. இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களோடு பொருட்களை சிந்திப்போம். 181வது திருக்குறள். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. ஒருவன் பாவமே செய்யினும் புறங்கூறாதிருத்தல் நன்று. 182வது திருக்குறள். அரண் அழீ அல்லவை செய்தலின் தீதே புறன் அழீ பொய்த்து நகை. ஒருவனை காணாத இடத்து இகழ்ந்தும் கண்ட இடத்து புகழ்ந்து பேசுவது பாவத்திலும் கொடியது. 183வது திருக்குறள். புறம் கூறி பொய்த்து உயர் வாழ்தலின் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். ஒருவன் பிறரை கண்முன்னே புகழ்ந்தும் காணாவிடத்து இகழ்ந்தும் பேசி உயிர் வாழ்தல் இரத்தல் மேல். 184வது திருக்குறள். கண் நின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல். ஒருவனை முன்னிலையில் இகழினும் பின் இகழாது இருப்பது நல்லது. 185வது திருக்குறள். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். தருமம் நன்று என்பவன் மனதிலே தருமம் இல்லாமை புறங்கூறுதலால் அறியலாம். 186வது திருக்குறள். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் குற்றத்தை சொல்லுவோனுடைய குற்றம் பிறனால் திறம் தெரிந்து சொல்லப்படும். 187வது திருக்குறள். பகச் சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச் சொல்லி நட்பு ஆடல் தேற்றாதவர். மகிழும்படி பேசி சிநேகம் செய்தலை அறியாதவர் புறங்கூறி உறவினரை பிரிப்பர். 188வது திருக்குறள். துள்ளியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்ன சொல் ஏதிலார் மாட்டு. உறவினர் குற்றத்தை தூற்றுவோர் அயலாரிடத்து என்ன செய்ய மாட்டார். 189வது திருக்குறள். அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை.
பூமியானது புறம் கூறுவோன் உடலை தர்மத்திற்காகவே சுமக்கிறது. 190வது திருக்குறள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிர்க்கு. அயலார் குற்றத்தைப் போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் இல்லை. புறங்கூறாமை அதிகாரத்தில் உள்ள குறட்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவர்களை பதிவிடுகிறேன். 181வது திருக்குறள். பாவமே செய்பவராயினும் புறங்கூறாதிருத்தல் நன்று. 182. ஒருவனை காணும்போது புகழ்வதும் காணாதபோது இகழ்வதும் பாவத்திலும் கொடிது. 183. காணும்போது புகழ்ந்தும் காணாவிடத்து இகழ்ந்தும் வாழ்வதை விட இரத்தலே மேல். 184. காணும்போது இகழினும் காணாவிடத்து இகழாதிருப்பது நல்லது. 185. தருமம் நன்றென்பவன் மனதில் தருமம் இல்லாமையை புறங்கூறுதலால் அறியலாம். 186. பிறன் குற்றத்தை சொல்வோனுடைய குற்றம் பிறரால் அறிந்து சொல்லப்படும். 187. நட்பாய் பேசி அறியாதவர் புறங்கூறி உறவினரை பிரிப்பர். 188. உறவினர் குற்றத்தை தூற்றுவோர் அயலாரிடத்து எதுவும் செய்வார். 189. புறங்கூறுவோனை தர்மத்திற்காக பூமி சுமக்கிறது. 190வது திருக்குறள். தம் குற்றம் போல் பிறர் குற்றத்தையும் காண்பவர்க்கு துன்பம் இல்லை. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக குறளும் பொருளும் என்னும் தலைப்பில் புறங்கூறாமை பற்றி மிக சிறப்பாக கூறியிருந்தார் தக்கோலத்திலிருந்து என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம்.